இந்த வயல் அப்படியே பைப்பில் தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்ன பாருங்கள், இப்போவும் கொட்ட தான் செய்யுது. அது ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி விட்ருக்காங்க. அதில் ஓட்டை மாதிரி இருந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் ஏதோ பைப் மாதிரி போட்டு, இது டேம் வாட்டர், எங்களுக்கு சாத்தனூர் டேம்லேருந்து வரக்கூடிய அந்த பைப் இது. அது வரும்போதெல்லாம் இப்படி கொட்டுது போல் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை கொஞ்சம் அந்த நிலத்துக்காரர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அந்த தண்ணியை அப்படியே போகிற மாதிரி வச்சுருக்காரு, பாயிற மாதிரி. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போகும்போதெல்லாம் மனசு உறுத்தும். ஒரு தடவை இன்ஸ்டாகிராமில் கூட போட்டேன், இந்த மாதிரி தண்ணி பாருங்கள் இப்படி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறாங்க முனிசிபாலிட்டிலாம் கூட போட்டு பார்த்தேன், டேக் பண்ணி பார்த்தேன் நிறைய பேரை. ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் எனக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, இந்த பக்கமே நடக்கிறதே இல்லை, விட்டுட்டேன். இப்போ பார்த்தா நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. தண்ணி கொட்டிகிட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த தண்ணி யூஸ்ஃபுல்லாக ஒரு பயிருக்கு போய் அதை செழிக்க வைக்குதே அப்படிங்கும்பொழுது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாம் சாஞ்சிருக்கு. இந்த டைமில் தண்ணி போனால் சரியாக இருக்காது. ஆனால் இதுக்கு வர மாதிரி அவர் வைக்கலை. அந்த சைடு எங்கேயோ தென்னை மரத்துக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சொன்ன மாதிரி நம்ம மண் அப்படின்னு நமக்கு ஒரு பிடி மண் இருந்தால் கூட ஒரு பிடி கோல்டுக்கு சமம். அதை வச்சு நம்ம எவ்வளவோ பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதாவது ஃபார்மர்ஸ் இறந்து போகிறாங்க, சூசைட் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேர்த் அவங்களுக்கே புரியல. இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணுறாருன்னா, நீங்களே ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு பொருளை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் பொருள் மேலே நம்பிக்கை வரணும். என்னோடய பொருள் தான் பெஸ்ட்டு, இதை வாங்கணும்னு நினைக்கிறவன் புத்திசாலி, இல்லை அவன் முட்டாள். அவ்வளோதாங்க. நம்ம பொருள் மேலே நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். புத்திசாலித்தனமாக இதோடது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு ஆமாம் இதில் என்ன வரப்போகுது, மழை வந்தால் போயிடுது, வெள்ளம் வந்தால் போயிடுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக மழை வருது, இயற்கை சீற்றங்கள் இருக்குது, பயிர்கள் அழிஞ்சு போகுது, இல்லைன்னே சொல்லலை. ஆனால் வருஷம் பூராமல் அப்படி இருக்குது. ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் உங்களுக்கு நல்லா இருந்தாலே அதில் என்ன வேணால் பண்ணலாம். அந்த நிலத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள். மதிப்பு கூட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை யாருமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதில்ல. எஸ்பெஷலி ஃபார்மர்ஸு வருஷங்காலமாக பண்ணிகிட்ருக்கிறவங்க என்னென்னா, பயிர் போடணும், அறுவடை பண்ணணும், அதை அப்படியே ஏற்றி விடணும், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த வரப்பில் ஒரு தென்னை மரங்களை வச்சு விட்ருந்திங்கன்னா, தேங்காயை எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக அதை முளைக்க வைங்க. முளைக்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காய் 5 ரூபான்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறான்னா, அது குறைஞ்சது 50 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம், இல்லைங்களா? இல்லையா, காயெல்லாம் வெட்டி காய போடுங்க, எண்ணெய் ஆட்டுங்க. இன்றைக்கி சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்கு குறைஞ்சது 250 ரூபாலேருந்து 400 ரூபா கூட விற்கிறாங்க. அவங்கவுங்க சாமர்த்தியம் அது. நீங்கள் 100 ரூபாய்க்கும் விற்கலாம், 500 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கே சந்தைப்படுத்துறது? நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்கே போய் நாங்கள் விற்போம் அப்படின்னா, மனசு இருந்தால் கமல் சொல்கிற மாதிரி மார்க்க பந்து, நமக்கு மனம்தான் வேணும். இன்றைக்கி விற்கிறது ஒரு பொருட்டே இல்லை. ஒரு தெரிஞ்ச ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் ஊருக்கு சந்து இப்போல்லாம் வந்துருச்சு. அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க பார்த்தாலே வாங்கிக்குவாங்க. அதனால் சந்தைப்படுத்துறது இப்போ உள்ள காலத்தில் ஊருக்கு ஊர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நடக்குது. அங்கே கொண்டு போய் வைங்க, பாட்டில் அடைச்சி வைங்க. பெருசாக பாட்டிலெலாம் செலவு பண்ண வேணாம். எங்கேயாவது போய் இந்த பிஸ்லரி பாட்டில் கிடச்சா வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் ஊற்றி கொண்டு போய் கொடுங்க. அப்படியே எண்ணெய் மோசமாக இருந்தால் கூட இப்போல்லாம் சோப் பண்ணுறதுக்கு வாங்கிக்கிறாங்க, சோப் மேக்கிங்க்கு அந்த எண்ணெயை வாங்கிக்கிறாங்க. அதனால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஒரு 4 எலுமிச்சை மரம் வைக்கிறீங்களா, எலுமிச்சைக்காயை கொடுக்காதீங்க, ஊறுகாய் போட்டு கொடுங்க. ஒரு எலுமிச்சங்காய் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அப்படின்னு கொடுக்குறத விட ஊறுகாய் போட்டிங்கன்னா ஒரு பாட்டில் 200 பாட்டிலுக்கு ஒரு 2 எலுமிச்சங்காய் தான் உள்ளுக்கு அடக்கம் இருக்கும். அது எண்ணெயெல்லாம் சேர்த்து இப்போல்லாம் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் போய் பாருங்கள், உலகத்தை பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு நார்த்தங்காய் இருந்தால் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டுடலாம், மாமரம் இருந்தால் மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
மனசு தான் வேணும். யோசிச்சு பாருங்கள் மக்களே.